வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பை மோட்ங்கிற ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பை மோட் ஆப்பில் நம்ம திங்ஸ் வாங்கணும்னா நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல தரமானதாகவும் விலையும் கரெக்டான விலையும் கிடைக்கிது. ஓகேங்களா? விலை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற விலை எவ்வளோ வாங்குகிறோமோ அதே விலையை விட அதை விலை விட ஒரு ரூ. 2 ரூ. 3 கம்மியாக கூட கிடைக்கிதுங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு டவுன்லோட் ஆப் இருக்கோ அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னாங்கண்ணி கீரையோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது பொடியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை கடைஞ்சியும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அது ஒரு கடையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டோம்னா, நம்ம முன்ன அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் சரியாக சாப்பிட்றதில்ல. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை முக்கியமாக சாப்பிட வேண்டியது யாருன்னா, குழந்தைகள், வயதுக்கு வந்த பெண்கள், ஆண்கள், நடுத்தர வயதினர், முதியோர் என அனைவரும் இந்த உணவு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி சீப்பை சாப்பிட்றதுனால நம்ம சருமத்திற்கு நிறைய பலன்களை தருதுன்னு மருத்துவர் சொல்கிறாங்க. நம்ம உடம்பு எடை குறையிறதுக்காக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்றோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு, உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை குறையும். உடல் எடை அதிகரிக்க குறைய மட்டும் இல்லாமல் அதிகரிக்கவும் இந்த கீரை நமக்கு பயன்படுது. உடல் எடை அதிகரிக்க என்ன பண்ணணும்னா, உடல் எடை அதிகரிக்க பொன்னாங்கண்ணி கீரையோட துவரம்பருப்பு நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் எடை கூடும். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால உடல் வலிமை பெறும், எலும்புகளும் உறுதியாகுது. அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டா போகும்னு சொல்கிறாங்க. சுறுசுறுப்பாக செயல்பட இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் புத்துணர்வு, மூளை நம்ம இதயம் மற்றும் மூளை புத்துணர்வு பெறும். அடுத்து இது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால மூல நோய், மண்ணீரல் நோயை குணப்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், பொன்னாங்கண்ணி கீரை 27 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வை நன்றாக தெரியும். ரத்தம் சுத்தமாக பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவிட்டு சிறிதாக நறுக்கி அதனோட பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்து மசித்து சாப்பிட்லாம். இதனால் ரத்தம் சுத்தமாகும்.